தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்களில் இன்று குடமுழுக்கு விழா விமரிசையாக நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாதசாமி கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கடந்த 29ஆம் தேதி முதல் பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் இன்று கோயில் கோபுர விமானத்தின் மீது புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டது. விழாவில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் சைதாப்பேட்டை கமண்டல நாகநதி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள காளியம்மன் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 41 அடி உயரமுள்ள மங்களகாளி சிலைக்கு கலச நீரை ஊற்றி குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பழங்கூர் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி கோயில் குடமுழுக்கு விழா ஜனவரி 31ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது. மேளதாளங்கள் முழங்க புனித நீர் குடங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ராஜகோபுரத்தில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தபடியாக தங்க கலச விமானத்தை கொண்ட புகழ்பெற்ற நாகை சவுந்தரராஜ பெருமாள் ஆலய குடமுழுக்கு விழா 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிகச்சிறப்பாக நடைபெற்றது. நாகை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர். இதனிடையே புதுக்கோட்டை, உளுந்தூர்பேட்டை, செய்யாறு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கோயில்களிலும் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. விடுமுறை தினம் என்பதால் அனைத்து கோயில்களிலும் கூட்டம் அலை மோதியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.